சமீபத்துல ஒரு செய்தி, தமிழ்நாட்டையே மக்களையே ஒடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, 9ஆம் வகுப்பு மாணவிகள் மது அருந்துன மாரி, அதுவும் பள்ளிக்கூடத்துல மது அருந்துன மாதிரி ஒரு செய்திய நம்ம படிச்சோம். உண்மையிலே எல்லாருக்கும் வேதனை. பிள்ளைகள பெற்ற பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், அந்த கல்வி சம்பந்தப்பட்ட இந்த துறையில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உண்டான ஒரு செய்தி. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, சமூகம். இந்த சமூகம் அதுவும் குறிப்பா நடிகர், நடிகைகள். அதாவது இன்னைக்கு சினிமாவ பார்த்து நெறைய பிள்ளைங்க அந்த இளம் பருவத்துல உள்ளவங்க என்னன்னா, சினிமா ஹீரோக்கள தலைவர்களாக நினைக்கிறாங்க. இவங்க வழிகாட்டிகளாக நினைக்கிறாங்க. இந்த சினிமா ஹீரோக்கள், ஹீரோயின்களை எல்லாம் தலைவர்களாகவும், வழிகாட்டிகளாகவும் நினைக்கும் பொழுது, அவங்க தான் இன்னைக்கு நெறைய கட்சிகளும் ஆரம்பிச்சு, எல்லா சினிமா நடிகர்களுமே இன்னைக்கு ஆளுக்கு ஒரு கட்சி வச்சிருக்காங்க. எல்லாருமே எல்லாத்துக்கும் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இல்லைன்னு சொல்லல. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சினிமா நடிகர்கள், அந்த சினிமாவுல அவங்க மது அருந்துற மாதிரியான காட்சிகள்ல நடிக்கும் பொழுது, பிற பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப இதெல்லாம் சர்வ சாதாரணம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஒரு காலத்துல சினிமாக்கள்ல எப்படி இருந்ததுன்னா, மது அருந்துறவங்கள கெட்டவங்களா காட்டினாங்க. அதாவது அந்த சினிமாவுல வில்லன்களை தான் மது அருந்துற மாதிரி காட்டினாங்க. ஹீரோக்கள்னா சுத்தமா இருக்கிற மாதிரி காட்டினாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா படத்துலயுமே ஹீரோக்கள் மது அருந்துற மாதிரி காட்சிகளை காட்டும் பொழுது, இந்த பிள்ளைகள் மனதுல இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு இன்னைக்கு ஆண் பிள்ளைகளும், பெண் பிள்ளைகளும் இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையாகக்கூடிய, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால தயவு செய்து சினிமா நடிகர்கள், நடிகைகள் அந்த மாதிரியான காட்சிகளை நடிக்கிறத தவிர்த்துக்கிடணும். சினிமா தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரியான காட்சிகளை படங்கள்ல படங்களில இந்த மாதிரி காட்டாம இருந்தாங்க அப்படின்னா, பொதுமக்களுக்கு அது மிகவும் உபயோகமா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட அது உபயோகம். நாளைக்கு எவன் பிள்ளையோ எப்படியோ நாசமா போறான்னு நினைக்காம, நம்ம பிள்ளைகள் எப்படி ஒழுக்கமா வளரணுமோ அது மாதிரி ஊர்ல உள்ள மற்ற பிள்ளைகளும் ஒழுக்கமா வளரணும் அப்படின்னா, இந்த மாதிரி சினிமாக்கள்ல காட்டுறத முதல்ல தவிர்த்துக்கணும். நிறைய காரணங்கள் இருந்தாலும் இது ஒரு மிக முக்கியமான காரணம்ங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.